தான் ஆக்சிடென்ட் ஆனது. 2 லட்ச ரூபா ரெடி கேஷ் கொடுத்து எடுத்து இருக்கிறோம். வண்டி சேஃபா இருக்கும்னு நம்பி தான் எடுக்கிறோம். திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. படத்துல காமிக்கிற மாதிரி கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகுற மாதிரி திடீர்னு பிரேக் பிடிச்சா பிரேக் பிடிக்கல. வேற எங்கேயும் கொண்டு போய் மோதறதுக்கு முன்னாடி பேக் பிரேக் சடனா அடிச்சது இல்ல, சரிச்சு விட்டு கீழே விழுந்துட்டேன். இங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் உங்களோட பொருள்ல தான் கம்ப்ளைண்ட் மாத்தித்தாங்கன்னு கேட்டா அவங்க பொருள் அவங்க கம்ப்ளைண்ட் மாத்திரக்கு காசு கேட்டாங்க. காசு கொடுத்து கூட பிரச்சனை இல்லை. இப்ப மாத்தின பொருள் திருப்பி அப்படி இருக்காதுங்கிறக்கு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அலட்சியமா மேனேஜர் பேசினாரு. எங்களை உள்ள வச்சு அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. உள்ள நாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூரின் போக கூட வழி இல்லாம நாங்க தட்டி இப்ப நீங்க எல்லாம் வரதை பார்த்துட்டு தான் திறந்துட்டு பேசுறாங்க. சரி இருங்க நான் என்ன பண்ணுமோ நான் பண்றேன். நீ வந்து ஒரு நிமிஷம் கூட சட்டத்துக்கு யோசிக்காத. வெளியில தள்ளுவீங்களா? இங்க பாருங்கண்ணா, நாங்க இப்போ வந்து இந்த ஷோரூம்குள்ள இருக்கோம். எங்களை உள்ள வச்சுட்டு எங்கேயுமே வெளியில போகாத அளவுக்கு எல்லா ஷட்டரையும் லாக் பண்ணிட்டாங்க. நாங்க ஆனா இல்லைண்ணா எவ்வளவு நேரம் சாயந்தரம் 6 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரெஸ்பான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். முடியாது நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஷட்டர் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் பேர் ஹரிஹரன். எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆனது. 2 லட்ச ரூபா ரெடி கேஷ் கொடுத்து எடுத்து இருக்கிறோம். வண்டி சேஃபா இருக்கும்னு நம்பி தான் எடுக்கிறோம். பணமோ வேற எதுவோ பிரச்சனை இல்லை. திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. படத்துல காமிக்கிற மாதிரி கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகுற மாதிரி திடீர்னு பிரேக் பிடிச்சா பிரேக் பிடிக்கல. வேற எங்கேயும் கொண்டு போய் மோதறதுக்கு முன்னாடி பேக் பிரேக் சடனா அடிச்சது இல்ல, சரிச்சு விட்டு கீழே விழுந்துட்டேன். இங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் உங்களோட பொருள்ல தான் கம்ப்ளைண்ட் மாத்தித்தாங்கன்னு கேட்டா அவங்க பொருள் அவங்க கம்ப்ளைண்ட் மாத்திரக்கு காசு கேட்டாங்க. காசு கொடுத்து கூட பிரச்சனை இல்லை. இப்ப மாத்தின பொருள் திருப்பி அப்படி இருக்காதுங்கிறக்கு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அலட்சியமா மேனேஜர் பேசினாரு. நாங்க எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எங்க வருதோ அங்க நாங்க பாத்துட்டு பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்ததுல எங்களை உள்ள வச்சு அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. உள்ள நாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூரின் போக கூட வழி இல்லாம நாங்க தட்டி இப்ப நீங்க எல்லாம் வரதை பார்த்துட்டு தான் திறந்துட்டு பேசுறாங்க. பார்த்திபனுங்கிறவரு அவனுங்களை வெளியில வச்சு விட்டு கதவை சாத்துற அப்படின்னு அலட்சியமா திமிரா பதில் சொல்றாரு. இத்தனைக்கு ஃபீட்பேக் மக்களுக்கு என்ன சொல்றதுன்னா ஃபீட்பேக் இவங்க நம்ம போடுறதுக்காக கொடுக்கறது. ஆனா அவங்க நம்ம கிட்ட ஃபீட்பேக் லிங்க் அவங்களே வாங்கி சென்ட் பண்ண சொல்லி வலுக்கட்டாயமா அனுப்புங்கன்னு சென்ட் பண்ணி நான் கேட்கிற ஃபீட்பேக் நம்ம தானே சார் கொடுக்கணும். ஒரு கஸ்டமர் தான் கொடுக்கணும் சப்போர்ட் ஃபீட்பேக் எல்லாம். ஆனா நீங்களே வாங்கி நீங்களே ஃபில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னதுக்கு எங்களுக்கு இப்படி கேட்டதுக்கு உங்க பைக்கோட சிலிண்டர் போனனாலதான் எனக்கு வந்துட்டு இப்படி அடிபட்டுச்சு. இன்னும் இப்படி மாத்தி இருக்கீங்க, காசும் கட்டிட்டோம், இன்னும் இப்படி ஆகாதுங்கிறதுக்கு ஒரு வாரண்டி லெட்டர் மட்டும் கொடுங்க பொருளுக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க நாளைக்கு காலையில வந்து பேசுங்க. ஆனா வண்டி எடுத்தது 12:30 மணிக்குங்க. வண்டி எடுக்கும்போது மட்டும் 12:30 மணி வரைக்கும் இருந்து தரவங்க. வண்டி இப்போ நாங்க சர்வீஸுக்கு வரும்போது நீ நாளைக்கு காலையில வந்து முடிஞ்சதை பாத்துக்கோ, மேனேஜர் பேசுறது நீ முடிஞ்சதை பாத்துக்கோ, அவனுங்களை வெளியில தள்ளி கதவை சாத்துறா அப்படிங்கிறான். இப்பவும் நாங்க போலீஸ் வரேன்னு சொன்னனால போலீஸ்ட வண்டி கீ கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. போலீஸ் வரேன்னு சொன்னனால நாங்க வெளியில உள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏட்டையா வரேன்னு சொல்லி இருக்கிறாரு, வெயிட் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். என்ன நடக்குமோ நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், சட்டரை இழுத்து சாத்துடா வெளியில தள்ளிட்டு அப்படின்ட்டு தைரியமா பேசுறாங்க. ஒரு மாதிரி மான நஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க.